Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். இனிஷியலாக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் பார்ப்போம், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் 7 இதில் இருந்தால் நமக்கு ஃபங்க்ஷனோட செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் 7 என்ன அப்படின்னா, லெட் ஏ பி தி செட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் 10 இன் ஏ ஸ்கூல். ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து இருக்க ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 10ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட செட் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு என். ஸோ என்னங்கிறது ஸ்கிரிப்ட் என் கொடுத்துருக்கேன், இட் இஸ் நேச்சுரல் நம்பர். பி எ ஃபங்க்ஷன். ஸோ இது நமக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை, அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோல் நம்பர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் எக்ஸ். ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவரோட ரோல் நம்பர் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, தென் ஷோ தட் எஃப் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டூ அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எது ஏலேருந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் எல்லாத்துக்கும் மேப் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும், அது 1 to 1 ஆன் 2 அப்படின்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஏல நமக்கு என்ன இருக்குது, ஸோ ஏங்கிற செட்டில் 1 2 3 அண்ட் ஸோ ஆன் 50 வரைக்கும் இருக்குது, கரெக்டாக? ஸோ செட் பி, அதாவது கேபிட்டல் என், கோடொமைனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸ்கிரிப்ட் என், விச் இஸ் என்னது 1 2 3 அண்ட் ஸோ ஆன் 50 வரைக்கும் போகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன போகும், 50க்கு அப்புறம் 51 52 எல்லா நம்பரும் போகும். இப்போ 1 to 1 என்ன அர்த்தம், டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் கோடொமைனில் ஒரு மேப்பிங் இருக்கணும். எஸ், 1 மேப் to 1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் 1, செகண்ட் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் 2, தேர்ட் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் 3, அப்போ 50th ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் 50. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா ரோல் நம்பரும் வந்துடும், ரைட்? அப்போ 50 ஸ்டூடெண்ட்க்கு 50 ரோல் நம்பர் வந்துச்சு, 1 to 1 முடிஞ்சு. ஆன் டு 1 கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பேசின மாதிரியே கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா இங்கே ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னு சொன்னால் போதும். இப்போ 51ன்னு ஒரு நம்பர் இங்கே இருக்குது, பட் 51க்கு இங்கே ப்ரீ இமேஜ் எதுவுமே இல்லை, அதாவது 51 எந்த ஒரு எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இல்லை, அப்போ இட் இஸ் நாட் ஆன் டூ, அவ்வளோதான் விஷயம். அப்போ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸி, எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும். சரி, ஃபார்முலா ப்ரூஃப் பண்ணும். சொல்யூஷன். ஸோ நோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் தி ஆஃப் தி கிளாஸ் ஹேவ் சேம் ரோல் நம்பர். கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது, ரைட்டா? ஒரு ஸ்டூடெண்ட்னா ஒரு ரோல் நம்பர் தான் இருக்க போகுது. சேம் நம்பர், அதாவது சேம் நேம்லேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணிப்பாங்க. பட் ரோல் நம்பருங்கிறது காமனாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு டிஃப்ரெண்ட் ரோல் நம்பர் தான் இருக்கும். தர்ஃபோர் எஃப் மஸ்ட் பி என்னது 1 to 1. அதுதான் நான் இப்போ சொன்னேன், அதாவது 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 50 ரோல் நம்பர் தான் கொடுக்க போகிறாங்க. சின்ஸ் தி ரோல் நம்பர் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 1 to 50, அப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 ரோல் நம்பர் தான் போகுது. ஸோ இட் இஸ் 1 to 1. சரி, இப்போ ஆன் டூவா அப்படின்னு கேள்வி. implies there is a 51 belongs to script n. script nங்கிறது கோடொமைன். இதை நீங்கள் எழுதிக்கோங்க, ஏன்னா இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏ அண்ட் என்னன்றது, ஏங்கிறது டொமைன், என்னங்கிறது கோடொமைன் எடுத்துருக்கோம். பட் ஒரு சில ஃபங்க்ஷனில் வந்து கோடொமைன் அண்டு டொமைன் ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ எங்கேருந்து எதை எடுக்கிறீங்கன்னு கன்ஃபியூஷன் வரும். எங்கே ஸ்கிரிப்ட் என்னங்கிறது கோடொமைன், ரைட்? ஸோ 51 ஒரு நம்பர் கோடொமைனில் இருக்கும். இட் டஸ் நாட் ஹேவ் எனி ப்ரீ இமேஜ் இன் தி டொமைன், ரைட்? அதாவது 51 எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜாக இருக்காது, 51க்கு மேப்பிங்கே நடக்காது. தட் இஸ் 51 cannot be a roll number of any students of the class. ஏன்னா மொத்தமாகவே 50 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ரோல் நம்பர் கொடுத்தாச்சு 50 நம்பர்ஸ். அப்போ 51 எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே ரோல் நம்பராக இருக்க போகிறது இல்லை. therefore f is not on 2. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், ரைட்? சிம்பிளாக அந்த டயக்ராம் வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 7 ஓவர், ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 என்ன? ஸோ எக்ஸாம்பிள் 8. ஸோ சேம், நீங்கள் எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் ஃபங்க்ஷனை டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா இட் இஸ் 2 easy. ஷோ தட் தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n, தட் இஸ் ஸ்கிரிப்ட் n to ஸ்கிரிப்ட் n. ஸ்கிரிப்ட் n நான் நோட்டேஷனில் கொடுத்துருக்கேன், புக்கில் டார்க்கில் என்ன கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர், ஓகே? ஸோ அப்போ டொமைனும் நேச்சுரல் நம்பர், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர். கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் 2 அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகே? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போமா? ஸோ எப்படி 1 to 1 வருமா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு ரெண்டுமே செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 2 3 அண்ட் ஸோ ஆன் எல்லா நம்பரும் போயிட்டுருக்குமா? ஸோ 1 2 ஒரு 5 6 வரைக்கும் எழுதிப்போம். ஸோ 5 வரைக்கும் எழுதிக்கலாம். சிமிலர்லி 1 2 3 4
5 and so on. So இதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு மேப்பிங் தான் ஃபங்க்ஷன் f. ஸோ இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர். வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன்? f of x equal to 2x. அதாவது எக்ஸை ஒன்று எடுத்துகிட்டு 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணுது. அப்போ 1 எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 2 into 1 2. ஸோ அப்போ 1 maps to 2, 2 maps to எங்கே? 2 2s are 4, 3 maps to 3 2s are 6. இங்கே இருக்கும் எங்கேயோ 6, அப்போ 6. 4 maps to 8க்கு மேப் ஆகும், 5 maps to 10. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் கோடொமைனில் ஒரு நம்பர் மேப் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? கண்டிப்பாக 1 to 1 இருக்குது. பட் ஆன் 2 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆன் 2 கிடையாது. ஏன்? ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் 1ங்கிற ஒரு நம்பருக்கே நமக்கு இங்கே ப்ரீ இமேஜ் கிடையாது. சிமிலர்லி 3 5 நிறைய நம்பர்ஸ்க்கு நமக்கு வந்து என்ன இருக்காது? ப்ரீ இமேஜ் இருக்காது. ஸோ தட் இது வந்து நமக்கு என்னவாக இருக்காது? ஆன் 2 இருக்காது. அவ்வளோதான். டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் ஈஸி. பட் எப்படி ஃபார்முலா ப்ரூவ் பண்ணுறது? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு 1 to 1 என்ன அர்த்தம்? ஸோ 1 2 ஈக்குவலாக எடுத்து x1 equal to x2 வரணும். இல்லை 2 நாட் ஈக்குவலாக எழுதிங்கன்னா x1 is not equal to x2 வரணும். ஈக்குவலாக தான் நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துப்போம் மேக்ஸிமம் ப்ரூஃப்க்கு. ஸோ if f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்திங்கன்னா வாட் இஸ் யுவர் f of x? 2x. அப்போ f of x1னா என்ன அர்த்தம்? x பிளேஸில் x1 போட போகிறோம். அப்போ இங்கே ரைட் சைடில் x பிளேஸில் x1 போட போகிறோம், which is 2x1. சிமிலர்லி f of x2னா என்ன அர்த்தம்? x பிளேஸில் x2 போட போகிறோம். அப்போ ரைட் சைடில் x2 பிளேஸில் x2 போடுங்க. சாரி, x பிளேஸில் x2. ஸோ தட் இட் பிகம்ஸ் 2x2. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் an x1 equal to x2. அப்போ f of x1 equal to f of x2ன்னு எடுத்து x1 equal to x2ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தர்ஃபோர் f வந்து என்னது? 1 to 1 முடிஞ்சு. இப்போ ஆன் 2 அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரீ இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணோம். சின்ஸ் தேர் இஸ் அ நம்பர் 1. ஸோ அதான் நான் உங்களுக்கு டயக்ராம்லேயே சொன்னேன். 1 belongs to n. ஸோ இந்த எண் வந்து கோடொமைன். இங்கே எங்கே பேசுகிறோன்றது முக்கியம். ஏன்னா ரெண்டுமே எண், இதுவும் என்ன அதுவும் என்ன. அப்போ இங்கே பேசுறது கோடொமைனில் it does not have any x belongs to n in domain such that f of x equal to 2x equal to 1 வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அண்டர் நேச்சுரல் நம்பரில். ஏன்னா 1/2ன்னு ஒரு நம்பர் இருந்தால் தான் இங்கே என்ன ஆகும்? ஸோ இப்போ நான் இந்த x பிளேஸில் ஒரு 1/2 போட்டேன்னா என்ன ஆகும்? 2 into 1/2. ஸோ 2 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். பட் எனக்கு இங்கே ஒரு நேச்சுரல் நம்பரில் 1/2ங்கிற கான்செப்டே கிடையாது. அப்போ there is no number in the domain which gives answer as 1. therefore இது வந்து என்ன? f is not on 2 அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து லாஸ்ட்டாக சொல்லிடணும். ஏன்னா 1ங்கிற ஒரு நம்பருக்கே இல்லை, ஒரு நம்பருக்கு இல்லைனாலும் இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஸோ f is not on 2. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ 1 to 1 ப்ரூஃப் பண்ணுறது ஈஸி, சிம்பிள். on 2 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஸோ 1 to 1 நம்ம ஈஸியாக பேசிடுவோம். on 2க்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 9 என்னன்னு பாருங்கள். அடுத்த கொஸ்டின். ஸோ ப்ரூவ் தட் தி ஃபங்க்ஷன் f is a function from r to r given by f of x equal to 2x அப்படின்னு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் என்ன ஆச்சு பாருங்கள், செட்டு டொமைனையும் கோடொமைனையும் மாற்றிட்டாங்க. ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷன் தான், டொமைனும் கோடொமைனும் மாற்றிட்டாங்க. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும்? 1 to 1 இருக்கும், on 2 இருக்கும். அப்போ டொமைன் அண்ட் கோடொமைன் தான் முக்கியம். அதே ஃபங்க்ஷன் தான் பாருங்கள், முன்னாடி பேசின அதே ஃபங்க்ஷன் தான். f of x equal to 2x தான் எடுக்கிறோம். பட் முன்னாடி வந்து நம்ம நாட் on 2 சொன்னோம். பட் இந்த கேஸில் on 2. ஏன் அப்படின்னா ரியல் நம்பருங்கிறப்ப எல்லாமே வந்துடுமா அதில். ஸோ இங்கே என்ன நமக்கு ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு 1/2 நம்பர் நேச்சுரல் நம்பரில் இல்லை, அதனால எனக்கு ஆன்சர் 1 வரலன்னு சொன்னேன். பட் ரியல் நம்பராக இருக்கப்போ என்ன இருக்கும்? 1/2 அங்கே இருக்கும். ஸோ தட் எல்லா நம்பருக்கும் இது ட்ரூவாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ எல்லா ரியல் நம்பருக்கும் மேப்பிங் நடக்கும், ரிவர்ஸும் ப்ரீ இமேஜும் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ சொல்யூஷன் கிவன் f is a function from r to r such that f of x equal to 2x. 1 to 1 என்ன கண்டிஷன்? ஸோ நான் என்ன பண்ணணும்? f of x1 equal to f of x2 அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ f of x1 என்ன? 2x1 equal to 2x2. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா x1 equal to x2. இது எல்லா ரியல் நம்பருக்கும் ட்ரூ. therefore f is 1 to 1. 1 to 1 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிரச்சனையாக இருக்காது எந்த கொஸ்டின் எடுத்தாலும். on 2 மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்கள் கேர்ஃபுல்லாக. given that any real number y belongs to r. ஸோ இங்கே yன்னு எடுத்திங்கனாலே இட் இஸ் கோடொமைன் எலிமெண்ட். அப்போ இந்த r வந்து நமக்கு என்னது? கோடொமைனோட ஆர்மெண்ட். தேர் எக்ஸிஸ்ட் y/2 belongs to r டொமைனில் இருக்கிறது such that f of x equal to f of y/2 equal to 2 times y/2. எப்படி? ஸோ f of xனா என்ன அர்த்தம்? xக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்? y/2 அப்படின்னு போட போகிறேன். அப்போ f of y/2. வாட் இஸ் யுவர் f of x? 2x. அப்போ x பிளேஸில் நான் y/2 போட்டால் என்ன ஆகும்? 2 into y/2. ஸோ 2 கேன்சல். ஸோ தட் யூ வில் கெட் என்னது? y. ஸோ f of x equal to yன்னு வந்துடுச்சு. therefore f is என்னது? on 2. ஸோ அவ்வளோதான், f வந்து on 2 வந்துடுச்சு. ஓகே,
ஸோ இது எப்படி நம்ம இந்த y/2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இந்த டொமைனில் எப்படி நமக்கு y/2ன்ற எலிமெண்ட் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2xங்கிறது தான் நமக்கு ஃபங்க்ஷன், ரைட்டா? ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஒய்ன்னு எழுதுவோமா? ஸோ நான் என்ன பண்ணணும், இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2ஐ இங்கே டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 2ஐ இங்கே டிவைட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ y/2 இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ இதை தான் நம்ம இங்கே எடுத்துருப்போம். ஸோ தேர் இஸ் எ எக்ஸ் இன் y/2 இன் டொமைன். ஸோ டொமைனில் இருக்க என்ட்ரியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் அப்படின்னு பேசுவோம். கோடொமைனில் இருக்க என்ட்ரிலாம் ஒய். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன, எக்ஸ் வந்து y/2. ஸோ அப்போ கொஸ்டினில் இருந்து தான் நம்ம அதை கொண்டு வரோம். ஓகே, கொஸ்டினில் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் இஸ் நத்திங் பட் y/2. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 9. Okay, then 10th question என்னன்னு பாருங்க, example 10. So show that the function, என்ன function, f is a function from n to n, that is natural number to natural number, given by f of 1 equal to f of 2 equal to 1. அதாவது f of 1 ஓட இமேஜும் 2 ஓட இமேஜும் 1க்கு தான் போகுது. and f of x equal to x minus 1 for every x greater than 2. x 2 விட பெருசா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து x minus 1 is 1 to 1 but not it on to but not 1 to 1. ஏன் 1 to 1 இல்லை, இப்போ இங்கே தெரிஞ்சிச்சு பாருங்க, 1 ஓட இமேஜும் 1 தான், 2 ஓட இமேஜும் 1 தான். அப்போ ரெண்டு எலிமெண்ட் ஒரே இமேஜுக்கு மேப் ஆகிறப்ப இட் இஸ் மெனி டு 1, ரைட்? லாஸ்ட் வீடியோவில் தான் பேசணும் பேசிக்கில், மெனி டு 1 நாட் 1 to 1. பட் ஆன் 2ஆக இருக்கும், ஏன்னா எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ ஆன் 2ஆக இருக்கும், அவ்வளோதான் ப்ரூஃப். ஓகே, அப்போ கிவன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஃபார் எவ்ரி எக்ஸ் கிரேட்டர் தென் 2ஆக இருக்கப்போ, ரைட்? ஸோ அப்போ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும் ஆக்சுவலி, நம்மளுக்கு யாரோ டயக்ராம். ஸோ ஆக்சுவலி ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போகுது, நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ அதை ப்ராப்பராக எழுதிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இங்கே அப்படியே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எஃப் ஃபங்க்ஷன் நடுவில் போகுது. ஸோ அப்போ 1 2 3 அண்ட் ஸோ ஆன் இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இங்கேயும் 1 2 3 அண்ட் ஸோ ஆன் இருக்குது. ஸோ நம்ம கண்டிஷன் என்னென்னா 1ம் 2ம் 1க்கு தான் மேப் ஆகுது. அப்போ 1 மேப்ஸ் 2 எங்கே, 1க்கு தான் மேப் ஆகுது. 2 மேப்ஸ் டு 1, இது ரெண்டுமே நமக்கு 1க்கு மேப் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ட்ரிஸ்லாம் x minus 1. அப்போ இங்கே நான் 3 எடுக்கிறேன்னா 3 minus 1 என்ன 2, அப்போ 3 minus 1 மேப்ஸ் டு ட்ரூ. அப்போ இங்கே 4 எடுக்கிறீங்கன்னா 4 minus 1 3, 5 எடுக்கிறீங்கன்னா 5 minus 1 4. அப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் மேப்பிங் நடந்தது. ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன். பட் 1 to 1 இல்லை, ஏன்னா 1 மேப்ஸ் டு 1, 2 மேப்ஸ் டு 1. ஸோ இட் இஸ் மெனி டு 1 பட் ஆன் 2ஆக இருக்கும், ஏன்னா கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும். இதில் இருக்க எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ தட் இட் இஸ் வந்து என்னது, ஆன் 2 பட் நாட் 1 to 1. அவ்வளோதான். சரி, ப்ரூஃப் பண்ணுவோம். 1 to 1 அப்படின்னா என்ன, சின்ஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2, ரைட்? ரெண்டும் ஈக்குவல். அப்போ எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 ஈக்குவல், அதாவது எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 ஈக்குவல். பட் x1 x2 ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பட் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, தட் இஸ் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. பட் x1 இஸ் நாட் ஈக்குவல் டு x2 இருக்கிறதுனால யுவர் எஃப் இஸ் நாட் 1 to 1. ஸோ அப்போ எஃப் வந்து நம்மளுக்கு 1 to 1 கிடையாது. அப்போ ஆன் 2 அப்படின்னு கேட்டால் எஸ் ஆன் 2 இருக்கும். எப்படி அப்படின்னு பாருங்கள், given any y belongs to natural number domain there exists, that is y is not equal to 1, we have choose x equal to y plus 1. எப்படி இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆக்சுவலி x minus 1, எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னன்னு போடுவோம், ஒய்ஏ. ஸோ அப்போ இதிலேருந்து எக்ஸ் வேணுன்னா என்ன பண்ணணும், இந்த 1 ரைட்டில் லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு. இதுதான் நமக்கு டொமைனில் இருக்க போகிற என்ட்ரி, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் 1ன்றது தான் ஃபங்க்ஷன் நமக்கு. அப்போ எக்ஸ் பிளேஸில் எனக்கு ஒய் ப்ளஸ் 1 இருக்குது, ரைட்? ஸோ வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. எனக்கு எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் பிளேஸில் நான் என்ன பண்ணணும், ஒய் ப்ளஸ் 1 போடணும். இங்கே எக்ஸ் பிளேஸில் ஒய் ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா ஒய் அப்படின்னு வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இது வந்து எப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 2 இருக்கப்போ, அப்போ கிரேட்டர் தென் 2க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்சோ இஃப் எக்ஸ் 1 பிலாங்ஸ் டு n வி ஹாவ் எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சரும் 1 இருக்குது. தட் ஃபோர் எஃப் இஸ் வந்து என்னது, ஆன் 2. எல்லா எலிமெண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால எஃப் வந்து நமக்கு ஆன் 2ஆக இருக்கும். இட் இஸ் நாட் 1 to 1 பிகாஸ் ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் போகிறதுனால இட் இஸ் நாட் 1 to 1 பட் இட் இஸ் அன் ஆன் 2 ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர், தட் இஸ் எக்ஸாம்பிள் 10. ஓகே, ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.